வணக்கம். நான் உங்கள் அனு. கண்டிப்பா வாய்ஸ் ஓவர் குடுக்கறது எனக்கு பெரிய டாஸ்க்கு. காரணம் வீடு வந்து வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ரோடு இருக்கு. ஸோ, அதனால வாய்ஸ் ஓவர் குடுக்கறது பெரிய டாஸ்க்கா இருக்கு. அ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எப்பயுமே நமக்கு காலையில ஸ்கூலுக்கு தம்பிய கிளப்பி, அவனுக்கு ஃபுட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் மத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்கும் இல்லைங்களா? அத நான் செய்றது. இல்லன்னா, அவனுக்கு வந்துட்டு அதான் பிஃபோர் 8 கிளம்புறாங்க இல்லைங்களா? சாப்பிடாம கிளம்பிடுவான். அம்மா வேலையா இருக்காங்கன்னு பால் குடிச்சிட்டு கிளம்பிடுவான். ஸோ, அதனால உள்ள மட்டும் ஃபர்ஸ்ட்டு வீட்ட கூட்டிட்டு, வெளியில கூட்டி மாப்பு போட்டேன். கோலம் மட்டும் வைக்கல. வந்து தம்பிக்கு ஒரு பேன் கேக் என்னங்க நம்மளோட கோதுமை மாவு தான். அதில வெல்லம் பாகு வச்சு கலந்து, ஏலக்காய் போட்டு காலையிலேயே குடுத்துட்டோம்னா சாப்பிட்டுப்பான். இந்த மாரி காரம் இல்லாத ஃபுட்டு, இடியாப்பம் அதெல்லாம் காலையில ஊட்டிட்டோம்னா, இல்லன்னா சாப்பிட்டுப்பான் அதெல்லாம். பட் கொஞ்சம் ஹெவி காரமா எதுவும் நம்ம சமைக்கிறோம், இல்ல சட்னி, தோசை கூட குடுக்குறோம்னா, வேண்டாமான்னு சொல்லிடுவான். பட் மத்தியானம் நம்ம ரொம்ப காரமா எவ்வளோ வேணா குடுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிடுவான். அவனுக்கு காரம் பிடிக்கும். பட் காலையில மட்டும் காரம் சாப்பிட மாட்டான். ஸோ, அதனால அவனுக்கு 2 பேன் கேக் ஊத்தி குடுத்துட்டேன். சாருக்கு படிக்கிறது ரொம்ப இருந்துச்சு. அதனால படிச்சுக்கிட்டே இருந்தாரு. நைட்டே படிச்சு முடிச்சுட்டாரு. இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஏதோ தமிழ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதனால நான் போயிட்டு தம்பி படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபுட்டு குடுத்தாச்சு. அவனுக்கு எல்லாம் குடுத்தாச்சு. வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ, அதுக்கப்புறமா லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சப்பாத்தியும், ராஜ்மா கிரேவியும் செஞ்சிருந்தேன். ஸோ, இந்த வேலைகள முடிச்சிட்டதால, குழந்த இதில ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா, நமக்கு மைண்ட்ல செட் ஆனது, குழந்தையோ, ஹஸ்பண்டோ வீட்லேருந்து வெளியில யாரும் போறதுக்கு முந்தையே வாசல கிளீன் பண்ணி கோலம் வச்சிடணும்னு வளர்த்துட்டாய்ங்க. இது மாரி வளர்ந்ததே கஷ்டங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனாலும் எனக்கு அத நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். கோலம் போடுறது, வாசல் கூட்டுறது, தெளிக்கிறதெல்லாம் நம்ம வீட்லேருந்து வெளியில யாரும் கிளம்பி போகுறதுக்கு முந்தையே அத செஞ்சிடணும். ஆனா, ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு, வெளியில மாப் போட்டிருந்ததால காஞ்சிடும். ஏன்னா, இன்னைக்கு நான் கோலம் போட்டேன். அதனால வந்து க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் கோலம் வைக்க முடியும். கோலம்ங்கிறதால. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாம. அதனாலவே நான் காலையில எழுந்ததுமே குளிச்சுட்டு, தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, என் பையன்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவனே கிளம்பிப்பான். அதெல்லாம் ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. ஃபுட் மட்டும் அவனுக்கு ரெடி பண்ணி குடுத்துடணும் அவ்வளோதான். அதுவும் ரெடி பண்ணலன்னா கூட கிளம்பிருவாரு அவரு. ஏன்னா சாப்பாடுக்காகலாம் வெயிட் பண்ணவே மாட்டான். சரின்ட்டு கடகடன்னு நம்ம வேலைய நம்ம செஞ்சுட்டோம்னா, குழந்தை சாப்பிட்டுட்டு போயிடுவான்னு தான் செய்து குடுத்துட்டு கோலம் வச்சுட்டேன். அதான் நான் ஏன் வந்து வாசல்லாம் கூட்டிட்டு, தொடச்சி ஃப்ரீயா கொஞ்சம் காய விட்டுட்டு கோலம் வைக்கிறேன்னா, அது கோலம். அதனால வந்து இடம் தர காஞ்சிருந்ததுன்னா, நமக்கு கோலம் வைக்க கரெக்ட்டா இருக்கும். அங்கேயும் வெளியிலலாம் கோலம் வச்சுட்டேன். ஒரு சில ஷார்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். அத உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ராஜ்மாவும், கருப்பு சுண்டலும் ஊற வச்சு கிரேவி செஞ்சுட்டு, தம்பிக்கு வந்து சப்பாத்தி. ஏன்னா, ஷேர் பண்ணி சாப்பிடுவான். அதனால நான் ரொம்பவே சப்பாத்தி குடுத்து அனுப்புவேன். அது மட்டும் இல்லாம, ஈவினிங் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். 5 மணிக்கு போல 5:15 அப்படி தான் வருவான். ஸோ, ஈவினிங் ஒரு 3:30க்கு சப்போஸ் பசிச்சதுன்னா, நீ அப்பயும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, அ நோட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா, சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவான். அதனாலேயே கூட நோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது காலையில அவன்ட்ட பேச டைம் இல்லைன்னா, சொல்லலைன்னா கூட, சின்னதா இது மாதிரி நோட் பண்ணிட்டு நான் சொல்லிடுறது. என்னன்னா, நீ வந்து ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ் டைமில இந்த ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டுக்கோப்பான்னு சொல்லிட்டு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சாமியும் கும்பிட்டுட்டு, இது என்னது காமிக்கிறேன்? ஓ! வரமிளகா காய போடணும் எடுத்துகிட்டு போய் மேல. அத தான் காமிக்கிறேன். அதையும் காய வச்சுட்டு வந்துட்டேன். அத நான் வீடியோ எடுக்கல. ஸோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விளாக் உங்க கூட இயர்லியா ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சொன்னேன் இல்லைங்களா, பூச்செடியில வந்து இப்போல்லாம் பூ கம்மியாயிதான் செடியே கம்மி பண்ணிக்கிட்டேன். இதில் 2 பூ தான் இருந்தது. எப்பயும் போல் பூவெல்லாம் இங்கே வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. ஏன்னா சவுண்டு ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதால கேட்டுக்கிட்டே இருக்கும். இதில் செடி வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி வீட்டில் வச்சுட்டேன். ஏன்னா இங்கே செடியை வந்து இங்கே ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. அதான் பிச்சு எடுத்துடுறாங்க அப்பார்ட்மெண்ட்டில் கீழே. பூ சுத்தமாக வைக்கிறதில்ல, மொட்டு வரவே விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 3 செடியை மட்டும் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, இதில் 2 பூ தான் இன்றைக்கி இருந்தது. சரி, காலையில் நமக்கு டெய்லியுமே செடியில் பூ பறித்து, இப்போ ஆன்ட்டி வீட்டில் இருக்குது இல்லைங்களா, அங்கே செம்பருத்தி மல்லிலாம் அது நல்லாவே பூக்குது. பெரிய மல்லி செடியெலாம் அங்கே எடுத்து போய் வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் இன்னும் உரம் மாற்றினா கொஞ்சம் இன்னும் நல்லா பூக்கும். இல்லைனா இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றா அங்கேயே வச்சிடலாமான்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா இந்த இத்துமுடி இடத்துல வளர்கிறதும் அதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சரி பரவாயில்ல, அங்கேயே எடுத்து போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதே போல் எனக்கு வந்து டெய்லியுமே வந்து பூ செடியிலேருந்து பறித்து சாமிக்கு வச்சு பழகிட்டேன். எப்போயுமே ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும் மல்லிப்பூலாம், பறித்து நம்ம வச்சுக்கலாம். செம்பருத்தி டெய்லியும் பூக்கும், ஒவ்வொரு நாளைக்கு பூக்காது. ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு பூஜைக்கு கிடைக்கும்.
அந்த மாதிரியே பழகிட்ட வாசி. இன்றைக்கி சாமிக்கு பூவே வாங்கிட்டு வர மறந்தேன். இனிமேல் தான் கடைக்கு போகணும். காலையில் விளக்கேற்றுற வரைக்கும் தானே உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பூ மட்டும் பூத்து இருந்துச்சு. அதை வச்சு தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருப்பேன். பார்த்துருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். விலாக் பெருசாக போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அப்படியே ஷார்ட்ஸ் மோட்லேயே வீடியோ எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் விலாக்லேருந்து விலாக் மோடாக வச்சு நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி மருதமலைக்கும் போகணும்னு தோணுது. அதே போல் காலையிலே மிளகாய் காய வைக்க போயிட்டு காய வச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏறி மாடியில் கதவை திறந்தாலே மருதமலை தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கேருந்தே கும்பிட்றலாம். இருந்தாலும் எனக்கு இப்போது காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். கோயிலுக்கு போகலாம்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ஷார்ட்ஸ் மோடாகவே எடுத்துட்டேன்னா விலாக் மோட் எடுக்கவே இல்லை. சரி, எடிட் பண்ணும்போது தான் எனக்கு அதை பார்த்தேன். சரி பரவாயில்லன்னு அப்படியே எடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ.